ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, எங்களை சுவையான இலங்கையின் சீனி சம்பல் பன் தான் செய்ய போறோம். என்ன ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. சடாரன்னு செய்யலாம். நான் இன்னைக்கு அவன்லையும் செய்ய போறோம், அதே நேரம் குக்கர்லயும் வச்சு செய்து காட்டுறேன் உங்களுக்கு. சரி, அவன் இல்லாத நீங்க அப்படி கூட பேக் பண்ணி எடுக்கலாம். அது எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாம். நாங்க அந்தோனியரை பார்த்துட்டு ஓடி வந்தாச்சு. ஏன்னு சொல்லுங்க, இன்னைக்கு மாசத்தின் முதல் செவ்வாய். அவரை பார்க்கறதுக்கு எனக்கு வேலையே ஓடாது. பார்த்தாச்சு வந்தாச்சு. இப்ப வாங்க கடகடன்னு செய்யலாமா? இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மாவு குழச்சி வச்சிருக்கிறோங்கால அது ஊறட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சீனி சம்பளை ரெடி பண்ணுவோமா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூடுதலா செய்ய போறேன் சொல்லுங்க. கூட சீனி சம்பல் செய்தோம்னா நாங்க வச்சு கூட நாங்க சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்க 2 நாள் 3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். 1 கிழமை 2 கிழமைக்கு பழுதா போகாது. ஆனா அதால நான் கூட செஞ்சிருக்கேன். சரியா? பன்னுக்கு வந்து இப்ப நான் பன்னுக்கு மாவு குழைக்கிறதுக்கு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆக போறேன். இதுல ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். 1 2 3 கரண்டி இவ்வளவு போதும். இதோட வந்து சீனி சேர்க்கிறேன். தண்ணி வந்து ஆக சூடா இருக்கக்கூடாது. லைட்டா நாங்க கை தொடும்போது இந்த சாடையான ஒரு சூடு இருந்தா போதும். சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தா போதும். 1.5 கரண்டி சீனியும் சேர்த்துருக்கிறேன். இந்த கலந்து விடுவோம். இப்ப கலந்து விட்டாச்சு. மூடி வைப்போம் ஒரு 10 நிமிஷம். இது நல்ல வடிவா ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கும். இங்கெல்லாம் மா எடுத்துருக்கேன், நோட் பேப்பர்ஸ்ல. இது வந்து ஒரு 600 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ எங்கால பாருங்க ஈஸ்ட் எப்படி நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துட்டு இப்படி பொங்கிருக்கு பற்றி அங்கே இனி இப்போ இதில் ஒரு நடுவில் பள்ளத்தை தோண்டி விட்டுட்டு அதை சேர்ப்போமா. சேர்த்துட்டு முதல் கலந்து விடுவோம். அதுக்கு பிறகு தண்ணியை பார்த்து பார்த்து விட்டு குழைச்சிடுவோம். கலந்து விட்டாச்சு. இனி தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டி மாக்கப்போம் அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இங்கே போட்டுட்டு இதில் கொஞ்சம் பட்டர் சேர்ப்போம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா குழைச்செடுக்கணும். இப்போ பட்டரை சேர்த்துட்டு நல்லா குழைச்செடுப்போம். எவ்வளோத்துக்கு குழைச்செடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு பன் சூப்பராக வரும். இப்போ பாருங்க நல்லா குழைச்சாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா? இப்படி குழைக்கணும். இனி வந்து இந்த கிண்ணத்துக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் குழைச்ச மாவை வச்சுட்டு மாவுக்கு மேலாலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். அதாவது கொஞ்சம் காயாது அதுக்கு தான். அந்த மூடியை தாங்க இனி இதால் மூடி வைப்போம். ஒரு 1.5 மணித்தியால் நல்லா அப்படியே ஊறி வரட்டுக்கும். இனி இதில் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டம். இப்போ சூடாயிட்டு இது பாருங்க பட்டை, கருவாப்பட்டை இப்படி சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சம் போடுவோம். இதோட கருவேப்பிலை, ரம்பையில் பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம். இது முன்னாடி சேர்க்காமலாம், ஆனால் சேர்த்தா நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எல்லாம் பாருங்க வெட்டி வச்சுக்க இப்படி நீல வாக்கில். இதை வந்து இப்படி நாங்கள் உடைச்சி விடணும் இந்த மாதிரி கையால். அப்போ தான் அது டக்குன்னு அந்த வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டிக்கு அப்படி அந்த வதங்கம் லேட் ஆகும். இப்படி என்ன ஒன்றா அப்படியே நீல வாக்கில் வந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்போ வெங்காயத்தையும் சேர்ப்போம். உப்பு சேர்க்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சீனி சாம்பல்.
இது வந்து புட்டோட சாப்பிடலாம், பானோட சாப்பிடலாம், இடியப்பத்தோட சாப்பிடலாம், சோறோட சாப்பிடலாம். மஞ்சள் சோறு அதோட சாப்பிட செம்மையா இருக்கு நண்பர்களே. புட்டோடையும் சூப்பரா இருக்கு. ஒரு நாளைக்கு நான் மஞ்சள் சோறு வச்சு செஞ்சு காட்டுறேன், செம்ம டேஸ்டியா இருக்கும். இது எங்கட ஸ்ரீலங்கன் சீனி சாம்பல், எங்கட இலங்கை நாட்டு சீனி சாம்பல் நண்பர்களே. சரியா? நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி இதோட கொஞ்சமா புளி சேர்க்கிறேன், கணக்கையில் ஒரு கொஞ்சமா. இப்ப இன்னும் கொஞ்சம் இந்த புளியோட சேர்ந்து வதங்கட்டுக்கும் வெங்காயம். இப்ப பாருங்க, புளியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வருது. இனி வந்து இதுக்கு வந்து கட்டத்தூள் சேர்க்க போறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட கொஞ்சமா தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இனி இதோட சீனி சேர்க்க போறேன். சீனி சேர்க்கிறேன், நல்லா கலந்து விடுவோம். அந்த பாருங்க நல்லா வதங்குது, வதங்குதா, ரெடி ஆயிட்டு. சீனி சம்பல் இப்ப ரெடி ஆயிட்டு பாருங்க நண்பர்களே. எப்படி வாசத்தை பத்தியா? சூப்பரா இருக்குல்ல? இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்க பண்ண ரெடி பண்ண வேண்டியதான். பாத்தீங்களா? சுவையான சீனி சம்பல் ரெடி நண்பர்களே. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும். இனி நாங்க பண்ண ரெடி பண்ணுவோம். பாருங்க, மாவை பாருங்க, குழச்சி வச்ச மாவு இப்படி பொங்கி வந்திருக்குண்டு. வா, பொங்கி அப்படி இறங்கிட்டேன். எப்படி பொங்கிருக்கு பாத்தீங்களா நண்பர்களே? வடிவா குழச்சி விடுவோம். பாருங்க, இனி நாங்க பண்ண ரெடி பண்ண வேண்டியதுதான். மா சூப்பரா ரெடி ஆயிட்டு, தேவையான அளவுக்கு பிரிச்சு எடுத்து வச்சுட்டும் செய்யலாம், பிரிச்சும் செய்யலாம். பிரிச்சு எடுத்து வச்சுட்டு செய்வோமா என்ன? இந்த மாதிரி பிரிச்சு எடுப்போம். பிரிச்சு எடுத்தாச்சு. இங்கே ரேக்கு வந்து கொஞ்சமா பட்டர் பூசி விடுவோம். சுடுது, நாங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்க உள்ளுக்கு வச்சு விட்டோன்னா அது சுடுது. இதில் கொஞ்சமாக பட்டர் பூசிட்டு இங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, இந்த மாதிரி தேய்ச்செடுப்போம். இப்படி கையாலேயும் தேய்ச்செடுக்கலாம், இல்லாட்டிக்கு சப்பாத்தி கட்டையாலே நீங்கள் தேய்ச்செடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இனி இதில் சீனி சாம்பல் வைப்போம். வச்சுட்டு எனக்கு சீனி சாம்பல் தான் பிடிக்கும். இவருக்கு பிடிக்கும் நல்லா சீனி சாம்பல் பண்ண. இந்த மாதிரி பார்த்தீங்களா? எப்படி இதில் வைப்போம். இப்படியும் சுடலாம் ஒரு மெத்தட். சரியா? அடுத்த மெத்தட் காட்டுறேன். இதில் வச்சுட்டு நடுவில் இது வளமையாக நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி தான் முக்கோணமா கரிப்பான், மாலுப்பான், அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முக்கோணமாகவே கறியை வைப்போம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குமில்ல? முக்கோணமாக இருக்கு இல்லை சதுரமாக இருக்கு? முக்கோணமாக தானே இருக்கு. முக்கோணமாக தான் இருக்கு நண்பர்களே. சரியா? அதுக்கப்புறம் இப்படி கோணல் முக்கோணம் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை எடுத்து உள்ள விடுவோம், இல்லாட்டிக்கு அது வெளியில் வரும். சரியா? இப்படி இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் மெல்லி சாமத்திட்டு வெளியில் வருது, பரவாயில்ல. ஓகே, இப்படி வைப்போம். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் வரணும், ஒரு டிசைனில் செய்கிறேன் இன்றைக்கு. இனி அடுத்த டிசைனா இப்படி வச்சுட்டு இது நாங்கள் அன்றைக்கு செஞ்சோம் அந்த டிசைன் தான். சரியா? அதுக்கப்புறம் இப்படி இப்படியே சுத்த வேண்டிய. சரிங்களா நண்பர்களே? இது மாதிரி நிறைய போட்டுட்டோமே நாங்க இந்த டிசைன்ல கணக்கு போட்டோம். இருந்தாலும் இன்னொரு சின்னனா இருக்கு,
வேக பெருசா வரும் பொங்கி. இனி கூடுதலா இப்ப பாத்தீங்கன்னா சீனி சம்பல் பான் இந்த மாதிரி தான் வருது தம்பி. அப்ப அதுலயே இன்னொன்று செய்வோமே. இப்ப நார்மலா கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்ப சீனி சம்பல் பான் வருது தம்பி. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு டிசைனையும் உங்களுக்கு செய்துட்டு காட்டுறேங்க. இப்ப பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி மேலால கொஞ்சமா பால் பூசி விடுவோம். இதுக்கு பதிலா நீங்க முட்டை கூட பூசி விடலாம் நண்பர்களே. இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் பால் பூசி விட்டாச்சு. இதுக்கு பதிலா நீங்க முட்டை இருந்துச்சுன்னா முட்டை கூட மேலால பூசி விடலாம், நல்லா இருக்கும். நாங்க மரக்கறி என்றபடியா நண்பர்களே நாங்க பால் பூசி விடுறோம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. பாத்தீங்களா, இதுலயும் வைக்க போறேன். முதல் அவன்ல வைப்போம். பாத்தீங்களா, சூப்பரா ரெடி ஆயிருக்கு. டெம்பரேச்சர் 250 தான் வச்சிருக்கிறேன். 250, டைம் 20 நிமிஷம். இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலையம் வைக்க போறேன். சுட போடுவேன். நடி சுடும் நண்பர்களே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட டைம் பிடிக்கும். இது வந்து ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷமாவது பிடிக்கும். இது ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷத்தாலையும் 40 நிமிஷத்தாலையும் 40 நிமிஷமாவது பிடிக்கும். இது ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷத்தாலையும் 40 நிமிஷத்தாலையும் பாப்போம் எப்படி வருதுன்னு. சரியா, ரெடி ஆயிடுச்சு. நாங்க இனி எடுப்போம். சரிங்களா நண்பர்களே, காணுமே இந்த கலர். சுடுது இதுதான் கலர். இன்னும் விட்ட வேண்டா கூட ரோஸ்ட் ஆயிடும். இனி இதுக்கு பட்டர் பூசி விடுவோம். இனி இதுக்கு மேலால பட்டர் பூசி விடுவோம். சூட்டுக்கு அப்படியே உருகி விழுந்துருங்குல பாத்தீங்களா. ஏன்டா இந்த பிரஷ காணையில இந்த மகள் எறிஞ்சு எங்கேயோ தெரியாம திறன் எங்க கிடந்து வருதுன்னு பாப்போம். வேண்டாம்பி கீழதான் நானும் மண்டே கண்டான். ஓ, இனி அடுப்புல வச்சத பாப்போம். சரியா, எடுக்கிறது தான் பெரிய வேலை. சுட்டு விட்டுருங்க ஐயா. அவனாலும் நாங்க எடுப்போமே. சும்மா எடுத்தாச்சு. இனி இதுக்கும் பட்டர் பூசி விடுவான். இது நல்லா வந்திருக்கேன். ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட சீனி சம்பல் பானிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்க. இது வந்து அவன்ல வச்சது, இது பாருங்க அடுப்புல வச்சு சுடுவது நண்பர்களே. அதெல்லாம் கத்தியால வெட்டுவோமா. செம சூடு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. இது பார்ப்போமா. ஆனால் அப்படி சாஃப்டாக இருக்கு நண்பர்களே, அப்படி சுடுவது எனக்கு. பாருங்க சரிங்களா, எப்படி இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா. சாப்பிடுவோமா. ஆவலா இருக்கிறவன் நான் சாப்பிட. செம்மையா இருக்கு நண்பர்களே. ஆனால் சுடு சூப்பராக விடுங்களா அமைஞ்சிங்க. வேற லெவல். இது வந்து கருவாப்பட்டை. இது வந்து குக்கரில் வச்சு, ஆனால் குக்கரில் வச்சு தொடவே இல்லை, சுடுவது எனக்கு சரியா சுடுதான். நல்லா வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. ஆனால் சுடுவது நண்பர்களே சரியா. சுமார் சின்ன துண்டு சாப்பிடல.
அன்னைக்கே ஒருத்தர் போட்டிருந்தவங்க ஆக்க பொறுத்த நீங்க தங்கச்சி ஆற பொறுக்கணும் இங்கே பொறுமை இல்லை நண்பர்களே இவர்களுக்கு. சுடுவது சூப்பர் டேஸ்டா நண்பர்களே, சரியா சுடுவது. நாங்க சாப்பிட போறோம், சாப்பிட்டு சூப்பரா ஒரு பிளேன் டீ போட்டு குடிக்க போறோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை கிட்டா. தம்பிக்கு பிடிக்கும்ல அந்த சீன்ஸ் ரொம்ப சுடுது.